தமிழ்மணி சார்ட்டேருந்து துவங்குறேன். அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய கட்சி வருது அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறார். எதை மையப்படுத்தி அதை சொல்றார்? யாரை? சார், டிடிவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு பரவலாக பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. அவர் அதைத்தான் சொன்னார்னு நான் எடுத்துக்கிறேன். அதுவே சற்று பலகீனமாக நான் கருதுகிறேன். யார்கிட்ட சொல்கிறாரு? தன்னுடைய கேண்டிடேட்டுக்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட சொல்கிறாரு, இன்னொரு கட்சி வருது, தைரியமாக இருங்க. கொஞ்சம் அந்த இடத்துல சொன்னதே நாம் ஜெயிக்க மாட்டோம், நான் பயப்படாதையும் ஒரு ஆள் வருது. நான் எடுத்துக்கிறேன், சரி தப்ப நான் கவலைப்படுறதில்லை, விட்டுருங்க. அதை தாண்டி வேறு யாரும் வர்ற மாதிரி இந்த நிமிஷம் எனக்கு தெரியலை. அது வந்து ஒரு பெரிய கட்சியானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இருந்துச்சு 2021 ஒரு 23 தொகுதியில் அதிமுக தோற்று போகிறது காரணமாக இருந்துச்சு. கால ஓட்டத்தில் எனக்கு வேண்டிய என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தராக அதிமுகவுக்கு போயிட்டாங்க, இல்லை வேண்டான்னு அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க. 21 டிடிவியும் 26 டிடிவியும் ஒரே நபர் அல்ல. இல்லை, நீங்கள் டிடிவி தான் அவரை மனசில் வச்சு தான் இபிஎஸ் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? ஏன் விஜயா கூட இருக்கலாம்ல சார்? ராகுல் காந்தியாக இருக்கக்கூடாதா? அதை நான் சொன்னால் உங்களால் மறுக்க முடியுமா? இதே தான். இல்லை, பாஜக கூட்டணியில் காங்கிரஸ் வருது அப்படிங்கிறது எப்படி? அது அவ்வளோதான். அப்படி ஒரு லாஜிக்கே கொடுக்குறீங்களே தவிர, நீங்கள் பாஜக வேணான்ட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் அவங்க சீட்டு கொடுப்பாங்க, ஜெயிக்கலாம். சார், அரசியலில் எதையும் நடக்குங்கிறது தான் பாடம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டிடிவி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அது சொல்கிறது நல்லா இருக்காது. அவர் டிடிவியை தான் மீன் பண்ணுறாரு. இப்போ டிடிவியை வருவதை ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோடு இபிஎஸ் வெளிப்படுத்துகிறாரா? அவர் சொல்கிற இடமும் பொருளும் கான்டெக்ஸ்ட்டும் தைரியமாக இருங்க, நமக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்குன்னு என்னால் அதை முழுதாக அங்கீகரிக்க முடியவில்லை. என்னுடைய பலகீனமாக இருந்தால் விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? ஒன்று இது இவர் வருவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருவதற்கு திரு விஜய் வாய்ப்புகள் சுத்தமாக இல்லைன்னு நான் கருதுகிறேன். இப்போ அப்போது செல்வ பெருந்தகை சொல்கிறார்ல, சிங்கத்தின் வாயில் சிக்கி கொண்டார் விஜய் அப்படிங்கிற. சார், செல்வ பெருந்தகை அந்த ஃபுல் ஸ்பீச்சு நானும் படித்தேன். கொஞ்சம் அப்படி இப்படியுமா மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலை, மாட்டிக்கலாம்னு சொல்லலை. ஒரு குன்ஸாக அதை அவர் பல விஷயங்கள் இவர் மேலே, திருச்சி வேலுச்சாமி மேலே கூட அவர் சொல்லியிருக்கிறார், கட்சியில் இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணுறாருன்னு. எனவே அவர் அதை மீன் பண்ணுறாருன்னு நான் கருதலை. அண்டு யார் சிங்கம் பண்ணா? பாஜக சிங்கமா, அதிமுக சிங்கமா? மாட்டிக்கிட்டு அடிபட்டு சாவ போகிற ஒரு விக்டிம் விஜயா? அந்த உதாரணமே சரியில்லை. சரியோ தப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார் விஜய். இவங்க ரெண்டு பேரும் அரசியல் கட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியை பற்றி சிங்கத்து வாயில் கடிபட்டு சாக போகிறாருங்கிறதுலாம் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தி விஜய தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அது பாஜக சிங்கத்து வாயில மாற்றுறது இல்லை. நீங்க சொல்ற நெருக்கடிகள் அரசியலில் ஏற்படுறது ரொம்ப இயற்கை சார். பல முறை ஏற்பட்டிருக்கு. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, 24 தேர்தலில் எந்த காலத்திலும் கூட்டு இல்லை பாஜகவோட. இப்போதும் இல்லை, எப்போ அவருடைய வார்த்தை. ஏன்னா அதெல்லாம் மாறக்கூடும். அதுக்கு சில கால மாறுதல்கள் உண்டாக்கலாம். ஆனால் இந்த சிங்கத்தில் கழுத்தில் மாடி செத்து போயிடுவாங்கிறது ஒரு கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்தளவு தப்பு பண்ணி விஜயை சொல்லியிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஒன்று, இவர் ஏன் வரமாட்டாருங்கிறது மிக முக்கியம். திரு விஜய் ஏன் இப்போ வரமாட்டார்? திரு விஜய் ஒரு 5 கருத்துக்கள் சொல்கிறேன் சார். இதுதான் என்னுடைய கோர்ஸ் பதில். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் தான் ஒரு சுறுசுறுப்பான நடிகராக காண்பித்து கொள்ளுகிறாரே தவிர ஒரு அரசியல் தலைவருடைய மெச்சூரிட்டி வந்ததாக
என் பார்வையில் படலை. உங்கள் பார்வையில் பட்டிருக்கலாம், அது வேறு. அவர் தன்னை ரொம்ப ஆக்டிவாக தப்பில் காமிச்சுக்கிறார். மெச்சூரிட்டி வரல. எப்போ மெச்சூரிட்டி வந்தால் தான் என்னை பற்றிய அசஸ்மெண்ட் எனக்கு கரெக்டாக வரும். இப்போ அங்கே போனால் தமிழ்மணி சோறு கிடைக்காதுன்னு தமிழ்மணி எப்போ உணருமா? தமிழ்மணி எப்படி உங்களால் மதிக்கப்படுகிறான், எப்படி இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்னு தமிழ்மணி முழுவதுமாக என்றைக்கு உணர்கிறானோ அங்கே நமக்கு மரியாதை கிடைக்காதுப்பா. நாக்காளி கொடுக்க மாட்டாங்க, டீ கொடுக்க. எப்போ வரும்? தமிழ்மணியை பற்றிய மெச்சூரிட்டி ஃபுல்லாக வந்தால். இன்னும் அவருக்கு அது வரலை. ஒரு காரியம் சுறுசுறுப்பாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒன்று சார், நான் என்ன நினைக்கிறேன், வருவார், வரமாட்டார்னு சொல்லல, வருவார் எப்பயும் நான் சொல்லிடுறேன் என்னுடைய கணக்குப்படி. இப்போ கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் டு டிடிவி அவர் உள்ளே வர்றார். பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி, ஜெயிக்குமா ஜெயிக்காத அப்பார்ட், வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு தனியாக நிற்கிறேன், யாராவது வந்தால் பார்ப்போம், இல்லாட்டி நான் தான் முதலமைச்சர்னு ஒரு திரு விஜய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. திமுக நாங்கள் தான் திருப்பி வருவோம், உங்களை யாரையும் கூட்டணி கூட சேர்த்துக்க மாட்டோம், மந்திரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பாலிசி. இந்த 3 தான். ஒன்று, இன்னொருத்தர் எப்போதும் எலெக்ஷனில் நிற்பார், அவரால் மாற்றங்கள் பெரிய அளவில் அந்த தொகுதியில் ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்க. பட்டு அசம்பிளியில் மொத்தத்தில் 234 அவர், நான் பேர் வேண்டாம், உங்களுக்கு யாருன்னு தெரியுது, அது முடிஞ்சு போச்சு. சரி, இவர் எப்போ சேருவார்னு நான் நினைக்கிறேன்னா திரு விஜய். என்னுடைய அசஸ்மெண்ட்டில் பல பேர் கோச்சுக்கிறாங்க என்கிட்ட, நான் என் கருத்தை மாற்றிக்க தயாராக இல்லை. யாருக்கும் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி கிடைக்காது. 26 தேர்தலில் சொல்கிறீங்களா சார்? 26 தேர்தலில் மெஜாரிட்டி. ஆமாம் சார், ஆமாம். அதை பற்றி சார் பேசிக்கிட்டு இருக்கோம். கிடைக்காது, திமுகவுக்கு கிடைக்காது. திமுக அவங்களுடைய ஓட்டு பெரிய அளவில் பிரிஞ்சு விஜய்க்கு போகுது நான் கருதுறேன். அப்படி பெண்கள் ஓட்டு இவங்க கொடுத்த படிக்கிற பொண்ணுக்கு 1000, வேலை படிக்காத பொண்ணுக்கு 1000, ரெண்டும் போகுது. 1000 கொடுத்தது பயன்படலை. இப்போ 3000 கொடுத்ததும் பெரிய அளவில் உங்களுக்கு பயன்படலை, அவருக்கு போகுது. 2 பேருமே என்னுடைய அசஸ்மெண்ட்டில் திமுக ஒரு 45, விஜய் ஒரு 45. 3 முன்ன பண்ணி இருக்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் வெற்றி நம்பர்ஸையே போட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ராக்சிமேட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது 50 சார். நீங்கள் விஜய்க்கு 45 இடங்கள்னு தமிழ்மணி சார் கால்குலேட் பண்ணுறீங்க அப்ராக்சிமேட்டா? ஆமாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆமாம் சார். ஒரு 90 போயிடுச்சுன்னா இது எப்படி தனியாக நின்னே விஜய் தனியாக இருக்கிற சிச்சுவேஷனில் 45 இடங்கள். திமுகவுக்கு ஒரு அரௌண்டு 45, விஜய்க்கு அரௌண்டு 45, 90 போயிடுச்சு சார். நான் இதை பொறுப்பு எடுத்துக்கிறேன். நான் அந்த எலெக்ஷனில் நிற்க போகிறதுல நான் கேண்டிடேட் இல்லை. அரசியலையும் தேர்தலையும் உற்று நோக்கிற நபர் அப்படிங்கிறதுனால நன்றி சார். அது நானும் என்னை அப்படி கருதி கொள்வதனால தான் இப்படி நம்பர் சொல்கிறேன், இல்லாட்டி நான் போயிருப்பேன் சார். இவங்க பொறுத்த வரைக்கும் 75 தாண்ட மாட்டாங்க. பாமக, பாஜக, அதிமுக புட்டுகதர் டிடிவி சேர்ந்தாலும் 75 தாண்ட மாட்டாங்க. 234 ஒரு 90 அங்கே போயிடுச்சு, 45 இவங்க ஒரு 75, மீதி ஒரு 5-10 எல்லாம் அப்படி வாங்கி பண்ணிவிடுவாங்க அதில். ஆனால் அன்னைக்கு ஆட்சி திமுகவால் அமைக்க முடியாது. 45 தானே, இந்த ஏதாவது 10 வரலாம், ஆட்சி அமைக்க முடியாது. இவங்க பெரிய குரூப்பாக வருவாங்க. யார் சார்? அதிமுக, பாமக, பாஜக ஒரு பெரிய. ஆனால் அந்த 2 சேர்ந்து விட குறைவாகும். 2 சேர்ந்தா 90, இவங்க ஒரு 75-80 நான் சொல்கிறேன், அதை விட குறைவு. ஆனால் திமுகவும்
தாவேக்காவும் சேரவே முடியாது. அவங்க தனியாக தான் இருந்தாகணும். அரசியல் கம்பல்ஷன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் அந்த நேரத்தில் 2 பேருக்கு 2 பெரிய கம்பல்ஷன் இருக்குது. பழனிசாமிக்கு சரியோ தப்போ தொடர்ந்து தோக்குறாருன்னு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. சார், நான் அவருடைய 100க்கு 100 ஆதரவாளர். எல்லாரும் அவரை கைவிட்டு ஒதுக்கிக்கிட்டால் கூட நான் தனியாக அவர் கையை பிடிச்சி நடுரோட்டில் நிற்பேன். அது வேறு. இங்கே உட்கார்ந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிற போது எது சரின்னு நான் நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு நான் அவருக்கு ஏதோ முதல் உத்தரவு நினைக்க யாரும். அவர் இந்த 2 பேரும் 90, 45, இவர் சேர்ந்து 3 பேருமே ஒரு 75, மேக்சிமம் 80 தாண்ட மாட்டார்கள். மற்றவர்கள்லாம் 5, 10, 7, 8, புட்டுகதர் 234. இந்த சினரியோ வந்துருச்சுன்னா 2 கம்பல்ஷன் இருக்குது 2 பேருக்கு. ஒன்று, பழனிசாமிக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. he was born in 1954, 72. உடல் தள்ளாமை வரத்த இன்னும் 50 எலெக்ஷனுக்கு ஒரு அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவர் இல்லைங்க அப்படி அல்ல. அதனால் இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தல் நிலைமையில் திரு பழனிசாமி இல்லை. இந்த தேர்தல் அவருக்கு மிக முக்கியம்னு நான் கருதுகிறேன். இவரை பொறுத்த வரைக்கும், திரு விஜயை பொறுத்த வரைக்கும், முதல் கோணல் முற்றும் கோணலானால் எதுவுமே தேராது விஜய்க்கு. சார், அரசியல் கணக்கு தான், தயவு செஞ்சு அவர் தப்பாக எடுத்துக்காங்க, நான் எதுவும் சொல்லலை. இந்த 2 பேரும் இணைவதை தவிர வேறு வழி இல்லை. பாஜகவுக்கு பாமக சேர்ந்துடும். பாஜக அவங்க ஒரே கணக்கு தான். அதிமுகவையும் க்ளோஸ் பண்ணணும், திமுகவையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த தடவை அதிமுக வச்சுக்கிட்டு திமுகவை க்ளோஸ் பண்ணோம்னா அடுத்து எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் அதிமுகவை சரி, இதெல்லாம் பிராடாக உள்ள கலெக்ஷன். சரி, இதை போட்டு பார்த்தால் அவர்கள் இந்த ஒரு 75ல் நாங்கள் ஆட்சி அமைக்கல ஒதுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சிடறேன், கொஞ்சம் இருங்க. பிஜேபி எப்போ நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கல, ஒரு 45 இருக்குல்ல விஜய்கிட்ட, உங்களுக்கு என்ன வந்திருக்கோ பிஜேபி சேர்த்து ஆட்சி அமைங்க, நாங்கள் வெளியேறது சப்போர்ட் பண்ணுறோம். மந்திரி கேட்கவே இல்லை, நாங்கள் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு கருது. தமிழ்மணி சார், சார் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடணுதில்ல, முதல்ல நான் சொன்ன கருத்து தான், வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளே நான் திருப்பி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். திரு விஜய் சொன்னார், கூட்டணின்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது சொன்னது மட்டும்தான் தெரியும். என்ன சஸ்பென்ஸில் அவர் மீன் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது சார். அவர் சொன்ன வார்த்தைகள் கூட்டணின்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கத்தானே செய்யும். தயவுசெய்து அதையும் மனசில் வச்சுக்கணும் எல்லாருமே, வேற நான் ஒன்றும் சொல்லலாம். இதில் ஒரு கேள்வி என்னை பார்த்து கேட்கலாம். 75 இவங்கெல்லாம் வருவாங்க 3 பேரும், 45 வரும்னு சொன்னியே, ஐ ஸ்டாண்ட் பை தட். அது எதுக்கு பாஜக ஒதுங்கியும் இவங்களை ஆட்சி செய்யலாம் சொல்கிறியே? நான் சொன்னது தான். எதுக்காக விஜய் தலைமை ஏற்காமல் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், என் தலைமையில் நான் இபிஎஸ்க்கு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது சார். 2 ஒரு 5 குதிரை 7 குதிரை எல்லாம் இப்போ யாரும் தேரில் பூட்டுறதில்ல. ஒரு காலத்தில் இருந்தது. ஒத்த குதிரை பூட்டி ஓட்டுறது வேறு, 5 குதிரை 7 குதிரை போட்டி. ஆற்றல் மட்டும் அதிகமாக தேவையில்லை சார், பொறுமையும் தட்டி கொடுத்து ஒவ்வொரு குதிரையும் அந்த ஒவ்வொரு குதிரையுடைய குணம் தெரியும். என்ன பண்ணும், எங்கே காலை தூக்கிக்கும், எங்கே நின்று கணைக்கும். முந்தி உண்டோ இல்லையோ, இந்த திமுக வந்த பிறகு இப்படி பல குதிரைகளை இபிஎஸ் தட்டி கொடுத்து கூட வச்சிருக்கிறார். நான் வேற ஒன்றும் தப்பாக சொல்லலை, அது மிகப்பெரிய அனுபவமாக கருதுகிறேன் நான். எனவே அதனால்தான் திரு விஜய் தலைமை ஏற்க முடியாது. இது முக்கிய திறமை என்பதை விட
5-7 குதிரையை தட்டி கொடுத்து ஒரு குதிரை அப்போ தான் வீருண்டு போகும், ஒன்று சாணியை மேலே அடிக்கணும். ஓட்டுறவன் தான் தாங்கிக்கணும் சார், புரிஞ்சுக்குங்க. உள்ளே உட்காந்துருக்கான தேரல அவனை பாதிக்காது, ஓட்டுறவனை தான். இதை ஓட்டக்கூடிய சகிப்புத்தன்மை இபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கும்.